முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் நம்ம பிஎம் மிஸ்டர் மோடி அவர்களை பார்த்துருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா த ஹேண்ட்ஸம் சிஎம் மீட்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பிஎம். போன கவர்மெண்ட்டில் வந்து அமித்ஷா பயந்தார், ஸ்டாலின் மிரட்டினார், ஸ்டாலின் கண்ணை காட்டினார், டெல்லியே அதிர்ந்தது, டெல்லி விசஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் உசுப்பேத்தி இந்த ஒரு காமெடியில் வடிவேலு ஒரு ரவுடின்னு ஒருத்தர் வயசானவர் கூப்பிட்டு வந்து மூஞ்சில் ஃபுல்லாக சாணி அடித்து அனுப்புவாங்க. அது வேண்டாம், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேம்மா. அதே மாதிரி இன்னொரு காமெடியில் வடிவேலு போட்டால் பேசாமல் உட்காந்து பேப்பர் படிக்க வருவார். அவர் கூட இருக்கவன், ஆனால் நீ சேரில் உட்காருனேன், கால் மேலே கால் போடுனேன், பின்னாடி சாயினேன், இப்படி சொல்லி சாக்கடையில் விழ வைப்பான். அந்த மாதிரி ஸ்டாலின் தோற்றதுக்கு அவர் வந்து உதயநிதியை முன்னிறுத்தினது, அவரோட 5 வருஷம் வந்து ஆட்சி நிர்வாக கோளாறு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வாக்குறுதி நிறைவேற்றாதது, போதை கலாச்சாரம், இதெல்லாம் தாண்டி இன்னொரு மெயின் என்னென்னா, அப்பா இங்கே இருக்கார், இதை பண்ணுறாரு, இதை கிளம்பிட்டார், டெல்லியை மிரட்டிட்டார், இனிமேல் இவர் தான், அடுத்து தமிழ்நாடு இவர் கீழே தான், இப்படி சொல்லியே எப்படி 2006-11 அவங்க கரண்டு கட்டில் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கலைஞர் வந்து மானநம்பி நாட நமிதாவையும் இந்த பக்கம் ஸ்னேகாவையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு குழந்தை மனோபாவத்தில் அவரை வச்சு எல்லா கூத்தாடிகளும் சுற்றி நின்று என்ஜாய் பண்ணாங்க. அவரை வெளியே தான் 2011 திரும்ப வந்து நம்ம ஐடிஎம்கே வந்து ஜெயலலிதா முதல்வரானது. அதே தப்பை போன தடவை பண்ணதுனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை.